அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜாக்கி சான் எந்த கல் எடுக்க போயிருப்பாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பைல்வான் கிட்ட இருக்கிற கால மந்திரக்கல். அஃப்கோர்ஸ் இது காளை மாரி உங்கள மாத்தப்போது, தோற்றத்தில இல்ல, உருவத்தில இல்ல, உங்களுடைய பவர்ல. ஸோ இந்த பவர் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க ஹல்க் மாரி ஆயிடுவீங்க. ஒத்த கையில ஒரு பில்டிங்கை தூக்கி அப்படியே நிப்பாட்டலாம். ஸோ அந்த மாரி உங்களுக்கு ஒரு பவர கொடுக்கும் இந்த மந்திரக்கல். இது மத்தவங்கள்ட்ட இருக்கிறத விட ஜாக்கி சான்ட்ட இருக்கும்போது ரொம்பவே எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணிப்பாரு. ஸோ அதனால தான் இந்த கல் ஜாக்கி சான்ட்ட இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த கல்ல பொறுத்தவரையும் இந்த கல்லுக்கு ஒரே ஒரு பவர் மட்டும் தான் இருக்கு. 3வதா ஜாக்கி எடுக்க போன மந்திரக்கல் எது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பாம்பு முத்திர மந்திரக்கல். இந்த பாம்பு முத்திர மந்திரங்களோட பவர் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்விசிபிலிட்டி. இன்விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, நிறைய நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நான் சின்ன பிள்ளைல என்ன நினைச்சிருப்பேன்னா, இந்த மந்திரங்கள் மட்டும் என்ட்ட இருக்கட்டும். என் பேனாவ தேடிட்டு போன அவன நான் சும்மா விட மாட்டேன். அவனுக்கே தெரியாம அவன் பேனாவ தேடிருவேன் அப்படின்னு பல விஷயங்கள நான் யோசிச்சிருக்கேன். அண்ட் இந்த கல்ல பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸஸ் ஜாக்கி தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய டைம். அண்ட் மிஸ்ஸஸ் ஜாக்கியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளிராணி. அண்ட் அவனோட ஆக்சுவல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர். நம்மளோட ஜேட் கள்ளிராணின்னு கூப்பிட்டு நமக்குமே அதுவே ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு.